பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். பரிசுத்த வேதாகம ஆராய்ச்சியோடு கூடிய இந்த வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற நாம் இந்த நாளிலே வேத ஆராய்ச்சிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சற்று நேரத்திற்கு முன்பதாக வாசித்து கேட்ட ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வரை உள்ள பகுதியை நாம் எப்பொழுதுமாய் ஆராய்ச்சி செய்வோம். பரிசுத்த ஆவியானவரை நமக்கு போதிக்க நாமை ஒப்புக் கொடுத்து அவர்களுக்கு பார்த்திருக்கிறோம். வேண்டுதல் செய்வோம். கண்மனையின் பின்புறமாய் இந்த தாவை என்னுடைய வாய் வார்த்தைகளும் என்னுடைய இதயத்தை தியாகம் உங்களுடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரீதியாய் கடவுது. ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேதாகம ஆராய்ச்சி என்று தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு ஏவாள் என்ற ஒரு மனுஷி ஆதாமின் இணை பங்காளராக மற்றும் துணையாளராக படைக்கப்பட்டார். ஈவ் ஆடம்ஸ் co-partner and companion என்று சொல்லி இன்றைக்கு வாசித்து கேட்ட பகுதியிலே நாம் பார்க்கிற போது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 25 வரையிலே ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை கடவுள் நிறைவேற்றுவதை பார்க்கிறோம். So he institutes the first marriage in the Garden of Eden. He unites Adam and Eve as husband and wife and blessed them. And also he delegates the authority and the responsibility to take dominion over all his creations and to subdue it. ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அந்த இருவரையும் கணவனும் மனைவியுமாக இணைத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் பலுகி பெருகவும் பூமியிலே தாம் படைத்த அனைத்து படைப்புகளுக்கும் மகுடமாக அவர்கள் அந்த பொறுப்பெடுத்து அதனை பாதுகாக்கவும் அதை ஆளவும் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். இதுதான் உலகிலே முதலாக நடந்த திருமணம். இந்த திருமணத்தை செய்து வைத்தவர் கடவுள். அதை பின்பற்றி தான் இன்றைக்கும் விசுவாச குடும்பங்களாக நாமும் அந்த பந்தத்தை நாம் தொடர்கிறோம். இந்த உறவு என்பது ஏதேனில் தோன்றிய உறவு இன்றைக்குமாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வருகை மட்டுமாய் அது அப்படியே தொடரும். பிரியமானவர்களே, இதில் விசேஷமான ஒரு காரியம் என்னென்றால் கடவுள் தாம் படைத்த அனைத்து படைப்புகளையும் 6 நாளிலே அவர் படைத்து முடித்தார். படைத்த அனைத்தையும் அவர் நல்லது என்று கண்டார். So the unique thing that we see here in his creation is that it indeed sets a stage or a platform for God to declare his desire to rest on the 7th day. 6 நாளில் எல்லாவற்றையும் அவர் படைத்த அந்த காரியம் நல்லது என்று கண்ட காரியம் அவர் ஓய்வு எடுத்துக் கொள்வதற்கு அது ஒரு ஏதுவாக ஒரு பாலமாக அமைவதை நாம் பார்க்கிறோம். 6 நாள் செய்த காரியத்தின் நிமித்தமாக அந்த களைப்பினாலே அவர் ஓய்வு எடுத்தார். அந்த 7வது நாளை அவர் ஆசீர்வதித்து நாம் அதை பின்பற்றத்தக்கதாக அதை கொடுத்தார். அதன் மூலமாக ஓய்வு என்பது எல்லா மனுஷனுக்கும் தேவை என்பதையும் அவர் அந்த ஓய்வு நாள் ஓய்ந்திருந்ததை போல நாமும் ஓய்ந்திருக்க வேண்டும். ஆனால் அதே அந்த ஓய்வு நாளை நாம் கர்த்தருக்கு என்று செலவிட வேண்டும் என்ற ஒரு காரியத்தையும் மூலமாக 7ஆம் நாளை ஓய்வு நாளாக அறிவித்து அதை ஆசீர்வதித்து ஓய்ந்திருப்பதற்கு முன்பதாக கடவுள் தாம் படைத்த அனைத்தையும் நல்லது என்று மாத்திரமல்ல மிகவும் நல்லது என்று கண்டார் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மிகவும் நல்லது என்று சொல்றார். God saw all that he made and it was very good. அது மிகவும் நல்லது என்று கண்டார். ஆகவே இந்த நாள் நல்ல நாள், இந்த நாள் கெட்ட நாள், இந்த நேரம் நல்ல நேரம், அந்த நேரம் கெட்ட நேரம், இப்படி எல்லாம் சொல்லிக் கொள்வது மனுஷர் ஏற்படுத்தின ஒரு காரியம்.
கடவுள் எல்லாவற்றையும் நல்லதாக படைத்தார். பிரியமானவர்களே, இந்த நாளில் தியான பகுதியில் பார்க்கின்ற போது வேதாராய்ச்சியிலே 18ஆம் வசனம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது, எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார், மிகவும் நல்லது என்று கண்டார். ஆனால் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அது கூட அவன் சொல்லி அவர் செய்யவில்லை, இவருக்கே தெரிந்திருக்கிறது. So that is the unique thing, that is the significant thing that we need to understand and to praise God. நீயும் நான் நினைப்பதற்கும் மேலாக செய்கிறவர் அவர் என்று அர்த்தம். இந்த உலகத்திலே நாம் தனியா இருப்பது நல்லதல்ல என்று அவர் நினைத்து நமக்கு ஒரு துணையை உண்டு பண்ணினார் என்றால் அவருக்கு தெரியும், because he is our designer. Now God says that there is something in his wonderful world that is not. ஆனால் இவ்வளவு அழகாக படைத்த அந்த உலகத்திலே அவர் பார்க்கின்ற போது ஏதோ ஒன்று நல்லதில்லை என்று அவருக்கு தெரிந்திருந்தது. ஆகவே தான் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி. ஏனென்றால் அவன் மனுஷன், ஆதாம் மாத்திரம் தனித்திருக்கிறான். பிரியமானவர்களே, எபிரேய வார்த்தையில பார்க்கின்ற போது ஆதியாகமத்தில் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிரேஸ் பார்க்கின்ற போது நாட் குட் கோட் அண்ட் அன்கோட் அதில் பார்க்கின்ற போது நாட் குட் என்ற அந்த ஒரு வார்த்தை இட் இஸ் பிகினிங், இட் இஸ் பிளேஸ் அட் தி பிகினிங் ஆஃப் தி லார்ட் ஸ்டேட்மெண்ட். அவர் சொல்லுகிறதுக்கு அந்த மனுஷனுக்கு முன்னாடியே அது வருகிறது. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. நம்ம தமிழ்ல பார்க்கிற போது டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது மனுஷன் என்று முன்பாக வருது. ஆனால் எபிரேய வார்த்தையில பார்க்கின்ற போது அவன் தனிமையா இருப்பது, அதாவது தனிமையா இருப்பது மனுஷனுக்கு நல்லதல்ல அப்படின்னு வருது. பிரியமானவர்களே, அது ஆதியாகமம் 2:18. அப்போ தனிமையா இருப்பது மனுஷனுக்கு நல்லது இல்லையா? தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கடவுளே கண்டார். மனுஷனுக்கு ஒரு துணை தேவை. ஆனால் அவன் தனியாக இருந்தாலும் கூட அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லத்தக்கதான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் ஏதேனில் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆதாம் கடவுளோடு நன்கு பழகி அவரோடு நல்ல உறவை வைத்திருக்கிறான். ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்தோடு கடவுளோடு அவன் நடக்கிறான், கடவுளோடு வாழ்கிறான், கடவுளோடு சஞ்சரிக்கிறான், கடவுளோடு பேசுகிறான், எல்லா காரியத்தையும் செய்கிறான். தோட்டத்தின் பழங்களை அவன் புசிக்கிறான், காய்கறிகளையும் சாப்பிடுகிறான், அங்க இருக்கின்ற மிருகங்களோடு விளையாடுகிறான். இல்லையா? இதெல்லாம் நம்ம யோசிக்க தோணுதுல்ல. ஏன்னா அங்க புலியும் சரி சிங்கமும் மானும் விளையாடும் என்று சொல்லி அவருடைய சன்னிதானத்தில் அதான பகைமையை காட்டாரு. அந்த இடத்துல மனுஷனும் போனான். புலி என்று சொன்னாலும் மேனிட்டு இருந்தான், மனுஷன் அடிச்சு கொள்ளும். ஆனால் அங்கே விளையாடி இருப்பார்கள், சந்தோஷமாக இருந்திருக்கும். அவன் தனிமை என்ற ஒரு உணர்வை, ஆனாலும் கூட பிரியமானவர்களே, அவன் தனித்திருந்தான் என்ற ஒரு நிலை அவனுக்கு வருவதற்கு முன்பதாகவே கடவுள் நினைத்தார். ஆகவே அவன் ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். பிரியமானவர்களே, அந்த குறை, அவனுடைய குறை என்ன குறை என்று சொல்லி அவன் சொல்வதற்கு முன்பதாக கடவுள் அறிந்தார். அது அந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்தார் என்பதை நாம் பிறகு பார்க்கலாம். 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை போய் பார்க்கின்ற போது இங்கே ஆதாம் கடவுள் படைத்த எல்லா படைப்புகளுக்கும் பெயர் வைக்கிறதை பார்க்கிறோம். Adam names all the living creations. உயிருள்ள அனைத்துக்கும் பெயர் வைத்தது யார் என்றால் ஆதாம். அது இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டது. 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகல வித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகல பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவர்களுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவர்களை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படி ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாய பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கும் ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. சோ இந்த பெயர் வைக்கின்ற ஒரு சம்பவம் என்ன முக்கியத்துவம் என்று பார்க்கின்ற போது கண்டிப்பாக முக்கியத்துவம் இருக்கிறது. என்னென்னு பார்த்தா, throughout the Bible, giving names to things or people or place etc. is often tied to giving a blessing. பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி ஒரு
ஒரு மனுஷருக்கோ அல்லது ஒரு இடத்திற்கோ ஒரு பெயரை வைப்பது என்றால் அங்கே ஒரு ஆசீர்வாதம் என்பது அதோடு பின்னி பிணைந்த ஒரு காரியமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேன், ஞானஸ்நானம் எடுக்கின்ற போது பெயர் வைக்கிறோம் இல்லையா? பெயர் வைக்கிற காரியம் தான் அது ஒரு பெரிய செலிப்ரேஷன், அது ஒரு பிளஸிங். ஞானஸ்நானம் பெறுவது ஒரு பிளஸிங் இல்லையா? அவர் கிறிஸ்துக்குள்ளாக அவர்கள் அடக்கப்படப்பட்டு பாவத்துக்கு மரித்து புதிதாக எழுப்பப்படுகின்ற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அடுத்து ஒரு இடத்துக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் என்றால், ஒரு வீட்டுக்கு ஒரு பெயர் வைக்கணும். இன்னைக்கு வீடு கட்டின பிறகு அந்த வீட்டுக்கு ஒரு பெயர் வைக்கலாம். சிலர் அவங்க வீட்டுக்கு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பெயர் வைக்கணும். நம்ம கிறிஸ்தவர்களாகி நாம் கடவுளே பெயரை வைப்போம். உதாரணத்துக்கு பெராக்கா என்ற பெயர். பெராக்கா என்றால் பிளஸிங் என்று சொல்லி இவரே வார்த்தையில் அர்த்தம். அதே போல எல்ஷடாய், சர்வ வல்லவர், அந்த அழகான பேர் வைப்பாங்க. சிலர் பெனியல் வைப்பாங்க. நம்முடைய பிரான்ச் சர்ச் பெனியல் இருக்கக்கூடாதுன்னா பெனியல் லுத்தரன் சர்ச் நம்முடைய கிளை சபைக்கு பேர். பெனியல் என்ன? the face of God, கர்த்தருடைய முகம் என்று அர்த்தம். பெனியல், பெனியல், பானிக் என்றால் face, face of பெனி, பெனி எல் என்றால் God, எல் ஷடா, எல் என்ற அந்த வார்த்தை கடவுளை குறிக்கும். சோ இப்படியாக பார்க்கின்ற போது அது ஒரு ஆசீர்வாதத்தோடு தொடர்புடைய ஒரு காரியமாக இருக்கிறது. சோ பெயர் வைத்த இது நிமித்தமாக எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, பெயர் வைப்பது ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, அது அதிகாரத்தை குறிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கிறது. நேமிங் பீப்புள் அண்ட் திங்ஸ் ஆல்சோ ஷோஸ் அத்தாரிட்டி. அத்தாரிட்டி என்று பார்க்கின்ற போது, உதாரணத்துக்கு நமக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள், அவர்களுக்கு ஞானஸ்நானம் வைக்கப்பட்ட பிறகு இவன் ஞானஸ்நானம் பெற்றவன் என்று சொல்லி அந்த ஒரு உரிமை பாராட்டுதல். மார்ட்டின் லூத்தர் சாஸ்திரியார் தன்னுடைய அந்த டேபிள் டாக், அது ஒரு இது டேபிள் எடுத்திருந்தார். அதில் பேசுகிற ஒரு காரியம் மற்றவர்களோடு சம்பாஷிக்கிறோம். அதிலே நான் ஞானஸ்நானம் பெற்றவன் என்று எழுதி வைத்திருந்தார். அது ஒரு பெரிய பாக்கியமான ஒரு நிகழ்வு என்பதை அவர் உணர்ந்து அதை எழுதியிருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் நமக்கு பிறக்கின்ற போது அந்த பிள்ளைகள் நமக்கு அவர்கள் our legal heirs இல்லையா? நீயும் நானும் இல்லை என்று சொன்னாலும் கூட அது சட்டப்பூர்வமாக அவர்கள் சட்ட வாரிசுதாரர்கள். So naming people and things will also shows authority. அந்த உரிமை பாராட்டுதலை அது அங்கே குறிக்கிறதாக இருக்கிறது. கடவுள் கூட பெயர் வைத்தார். எதற்கெல்லாம் பெயர் வைத்தார்? எதற்கெல்லாம் கடவுள் பெயர் வச்சார்? நாம் ஞாபகம் இருக்குங்களா? கடவுள் ஆதியிலே வானத்தையும் பூமி படைத்தார், அதை பிரித்தார். ஆகாய விரிவையும் இல்லையா, தண்ணீரை பிரித்து வட்டாந்தரை என்று சொல்லி பூமி என்று பெயர் வைத்தது அவர்தான். வானம் என்று பெயர் வைத்தது அவர்தான் இல்லையா? சூரிய சந்திரன் என்று, இரவு பகல் என்று சொல்லி பெயர் வைத்தார். So God gave names to the day and night, and also to the heavens, to the earth, to the sea. சமுத்திரம் என்றெல்லாம் அவர் தான் அவர் பெயர் வைத்தது. ஆனால் உயிருள்ள ஜீவன்களுக்கு பெயர் வைத்தது யார் என்றால் ஆதாம். அதுவும் கடவுளே கொண்டு போய் அவர்களெல்லாம் நீ என்ன பேர் வைக்கோ பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. அவன் என்னென்ன பெயர் வச்சானோ அதுதான் பர்மனன்ட். சோ உன்னையும் என்னையும் படைத்த கடவுள் நம்மை அழகுபடுத்தி அலங்கரித்து பார்க்கிற கடவுள். பிசாசு நம்மை அலங்கோலப்படுத்தி பார்க்கிறவன், ஆனால் கடவுள் நம்மை அழகுபடுத்தி நம்மை தூக்கி உயர்த்துகிற கடவுளாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அடுத்ததாக நாம் பார்க்கிற போது ஆதாம் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் காட்டில் வாழ்கின்ற மிருகங்களுக்கும் நாட்டில் வாழ்கின்ற மிருகங்களுக்கும் இல்லையா பறவைகளுக்கும் அந்த பெயரை வைத்தார். ஆனால் அவர்களை வைக்கின்ற போது கடவுள் அவர்களெல்லாம் அன்புறாங்க போது எல்லாம் போகும்போது எல்லாம் ஜோடி ஜோடியா போகுது. ஜோடி ஜோடியா போகும்போது அவர்களெல்லாம் பார்த்து பெயர் வைத்து அனுப்புகிறாங்க. இவன் அவனுக்கு அப்போ ஒரு ஏக்கம் வந்திருக்கும், இவெல்லாம் ஜோடி ஜோடியா போகுது, நான் மட்டும் ஒண்டியா இருக்கிறேன் என்ற ஒரு ஏக்கம் அவனுக்கு வந்திருக்கும். பிரியமானவர்களே, உன்னுடைய என்னுடைய ஏக்கத்தையும் மன வேதனைகளையும் அறிந்தவர் கடவுள், மன விருப்பத்தையும் அறிந்தவர் கடவுள். சங்கீதம் 37:4 பார்க்கின்ற போது, delight yourself in the Lord and he will give you the desires of your heart.
கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வாஞ்சையை பூர்த்தி செய்வார் என்று சொல்லி சங்கீதம் 37:4 பார்க்கிறோம். சோ இவன் கேட்பதற்கு முன்பதாக இவனுடைய வாஞ்சை என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். அவன் உள்ள நினைச்சிருப்பான். மனுஷன் இல்லையா, மனுஷன் முகத்தை பார்த்தான், கர்த்தரோ உள்ள இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தெய்வம். அவன் என்ன நினைத்திருப்பான் என்பது அவனை படைத்த கடவுளுக்கு தெரிகிறது. ஆகவே அவனுடைய விருப்பத்தை அவர் நிறைவேற்ற அந்த காரியத்தை செய்தார். கடவுள் ஆதாமுக்கு சொன்னது போல, அதாவது இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருந்தார். என்ன அவருக்கு தேவை என்பதை, அது என்ன என்றால் 14ஆம் வசனத்துல ஏற்ற துணை, ஹெல்ப்பர், a suitable helper for him என்று சொல்லி, a best companion என்று சொல்லலாம். ஒரு ஏற்ற துணை, பெஸ்ட் கம்பெனியன், பெஸ்ட் பார்ட்னர் என்று சொல்லலாம், அல்லது கோ பார்ட்னர் என்று சொல்லலாம். இல்லையா, சம ஒரு அந்தஸ்து, உரிமை பாராட்டுதலை அது குறிக்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் இருவரும் ஒரு துணை தேவை. இந்த உலகத்திலே அவன் வாழ்வதற்கு ஒரு துணை தேவை. அது மிருகங்கள் மூலமாகவோ பறவைகள் மூலமாக அது சரி செய்ய முடியாது. அவன் துணையை ஏற்படுத்த முடியாது. அந்த துணையை கொண்டு கடவுள் நினைத்திருக்கின்ற அந்த அவன் இந்த உலகத்தை நிரப்ப வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் அந்த காரியங்கள் சரி செய்ய முடியாது, அதனால் முடியாது. ஆகவே என்ன துணை என்பது கடவுளுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த மனுஷனுக்கு தேவையான ஒரு துணையை கடவுள் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஏற்ற துணை என்றால் அவனோடு சேர்ந்து வாழ வேண்டும், அவர்களை இணைத்து அவர்கள் ஒரே மாம்சமாக இருக்க வேண்டும், அவர்கள் பூமியை நிரப்ப வேண்டும். இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆதியாகமம் 1:28 நாம் பார்க்கின்ற போது மிக தெளிவாக, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமி நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆபத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி. ஆகவே ஆதாமுக்கு ஏற்ற துணையாக ஏவாள் ஒரு பெண்ணை படைக்க வேண்டும், ஒரு ஆண் படைத்தாயிற்று, ஒரு மனுஷனை படைத்தாயிற்று, ஒரு மனுஷியை படைக்க வேண்டும் என்றால் கடவுள் செய்த ஒரு காரியம் என்ன என்று பார்க்கின்ற போது, அந்த மனுஷன் இவர் படைக்கிற கடவுள். He forms us, he makes us, இல்லையா, he creates us, creator God. மனுஷனும் அவரை போலவே அவரும் உருவாக்க வேண்டும், இந்த பூமியை நிரப்ப வேண்டும். He should be a procreator with his creations என்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். procreator என்றால் அவனுக்கு கிடைக்கின்ற அந்த துணையின் மூலமாக அவன் இந்த உலகத்திலே சந்தோஷமாக வாழ்ந்து அவன் பூமியை நிரப்ப வேண்டும். ஏனென்றால் அவனும் உருவாக்க வேண்டும். ஏனென்றால் நம்மை உருவாக்குகிறவர் கடவுள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 95:6 பார்க்கின்ற போது the Lord who makes us என்று சொல்லி, யெகோவா ஒசேனு என்றால் நம்மை உருவாக்குகிற கர்த்தர். அவர் உருவாக்குகிற கர்த்தரா இருக்கிற போது நாம் அழிக்கிறவர்களா இருக்கலாமா? we should be a constructive force, not as a destructive force. we should be a procreator, இல்லையா, procreators. ஆகவேதான் அது எந்த துணை என்பதை கர்த்தர் அறிந்திருந்தார். கடவுள் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இதன் மூலமாக இந்த திட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது, மாற்றக்கூடாது. because this is something very unique and sovereign. Only God who created man has to do this. He has to execute. வேற யாரும் இந்த விஷயத்தில் தலையிடவே முடியாது, இவர் மாத்திரமே. அப்பேற்பட்ட ஒரு திட்டம் இது. ஆகவேதான் பிரியமானவர்களே, நாம் பார்க்கிறோம் 18ஆம் வசனத்துல, God wanted to provide a helper suitable for him. அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோம் என்று சொல்லி அந்த ஒரு துணையை உண்டாக்கினார். So there was no such helper among the animals. ஏற்கனவே சொன்னேன், ஒரு மிருகத்தின் மூலமாக அது போன்ற ஒரு துணை என்பது அவனுக்கு கிடைக்காது என்பது கடவுளுக்கு தெரியும். ஆகவே so God made the first woman and presented her to the man. ஒரு மனுஷியை, ஒரு பெண்ணை அவர் உருவாக்கினார், ஏவாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உருவாக்கி அவளை
அவனிடத்துல கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். அவன் அவளுக்கு பெயர், இவள் என்னுடைய எலும்பில் எலும்பும். 23 வசனம், அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமா இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியால் மனுஷி எனப்படுவாள். சோ ஆதாமுடைய பெயர் என்ன? ஆதாம் என்றால் மனுஷன் என்று அர்த்தம். இவள் என்னுடைய விலா எலும்பில் கர்த்தர் அவன் 5 லிட்டரை கொடுத்து ஒரு விலா எலும்பை எடுத்து அதிலிருந்து மனுஷியை படைத்தார். படைத்த பிறகு கொண்டு போய் அவன் நிற்கிறார். இவள் எண்ணில் பாதி என்று சொல்லி அவன் பெயர் வைக்கிறான். இதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு அழகான ஒரு கடவுளுடைய படைப்பு என்பதை நாம் பார்ப்போம். எண்ணில் பாதி, த பெஸ்ட் ஆஃப் என்று சொல்லி சொல்வார்கள்ல, அது போன்ற ஒரு காரியம். த பெஸ்ட் ஆஃப், த பெட்டர் ஆஃப், பெட்டர் ஆஃப் சொல்லுவோம். அதாவது ஏற்ற துணை, ஒரு பார்ட்னர், ஒரு இணை, கம்பானியன், கோ பார்ட்னர் என்றது. ஆகவே பிரியமானவர்களே, அவளுக்கு உதவியாக இருக்கும்படியாக, அவனுக்கு உதவியாக இருக்கும்படியாக அவர் கொடுத்தார். So she was God's special love gift to Adam. ஆதியாகமம் 3:12 பார்க்கிற போது ஆதாமுக்கு இந்த ஏவாளை கடவுள் கொடுத்தாரே, இது கடவுளுடைய பரிசு, கடவுளுடைய பரிசு, அன்பின் பரிசு யாருக்கு கொடுக்கப்பட்டது? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. சோ அதனால கணவன் மனைவி என்ற ஒரு மனைவி வருகிறாள் என்றால் அது கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு நிலைமை, ஒரு பந்தம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று என்று சொல்லி கவிஞர்கள் எழுதுவார்கள். அது அதனுடைய அடிப்படையே வேதம் தான். அவர் யார், இன்னாருக்கு இன்னார் என்று அவர் நிர்ணயம் பண்ணுகிறார். He determines. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று சொல்லி இந்த வரம் என்பது, சோ இங்கே ஆதியாகமம் 3:12 பார்க்கிற போது she was God's special love gift to Adam என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்க பார்த்தா, என்னுடனே இருக்கும்படி தேவன் தந்த ஸ்திரீ. So she is a gift restored by God. நீதிமொழிகள் 19:14 பார்ப்போம். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. ஈவு, ஈவு, இட்ஸ் a gift, பரிசு. ஆதியாகமம் 3:12 பார்த்த போலதான் நீதிமொழிகளிலும் பார்க்கிறோம். ஆகினால கணவன் மனைவி திருமணத்திற்கு பிறகு சிலர் பல காலம் ஒன்றாக வாழ்ந்து சந்தோஷமாக அந்த கடவுளை ஏற்படுத்துகிற அந்த பந்தத்தை கட்டி காத்திருப்பார்கள். சிலர் அதை கோட்டையிட்டிருப்பார்கள். ஏதாவது சொல்லுவாங்க, புத்தி உள்ள மனைவியா, இந்த புத்தி இல்லாதவள, இந்த முட்டாள கட்டிக்கிறான், இந்த தலையில வெடிச்சிட்டாளே அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. எப்போ அது போன்ற ஒரு காரியம் பேசப்படுகிறதோ அங்கே பிரிவினை பிரச்சனைகள், அல்லது கணவன் மனைவியோ ஒருத்தர் அதாவது அவர்கள் இணக்கமாக பிணக்கமாக சந்தோஷமாக ஒருவரை புரிந்து கொண்டு வாழாத ஒரு சூழ்நிலையில குறை சொல்ல ஆரம்பிக்கின்ற போது அதாவது நாக்கு எலும்பு கிடையாது இல்லையா, அதனால ஏதாவது ஒன்று சும்மா உணர ஆரம்பிச்சிடும். சாப்பிடுறதான் சொல்லுவாங்க, எங்க அப்பா இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லா மூக்க முடியாது பொண்ணை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா பெண்ணு சொல்லுவாங்களா, சரி எங்க பேரு குடும்பத்துல கூட நிறைய பேர் வந்தான். எப்போ அந்த மாதிரி காரியங்கள்லாம் வருகிறதோ அங்கே பெரிய பெரிய பிரச்சனை ஏற்படுகிறது. அதாவது அழகு அந்தஸ்தினாலோ மூக்கு முடியா இருக்கிறதுனாலயோ கலரா இருக்கிறதுனால இல்ல, உள்ளம் வெள்ளையாக இருக்கிறதா, அன்பா இருக்கிறார்களா, பாசமா இருக்கிறார்களா, ஏனென்றால் அதுதான் கடவுள் கொடுக்கின்ற அந்த குணலட்சணம் என்று பார்க்கிறோம். virtuous woman. எங்கே இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கிறது, அங்கே கணவன் மனைவி என்ற பந்தத்திலே ஒரு விரிசல் ஏற்படுகிறது, உடைசல் ஏற்படுகிறது. அப்படியே அதாவது அதிகமாகி கடைசியில மன முறிவு என்பது ஏற்படுகிறது, டைவர்ஸ் ஏற்படுகிறது.
மூன்றாவதாக நாம் பார்க்கிற போது the dignity of women and the sanctity of marriage. ஆண் பெரியவனா பெண் பெரியவளா என்று பார்க்கின்ற போது யார் பெரியவன்? இவங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க. முதலாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற போது முதலாம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாக வந்து கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். அப்படி பார்க்கும் பொழுது both are God's image. They have been given the responsibility and authority to exercise their power with all his creations. இருவருக்கும் நான் கொடுத்துக்கிறேன். சோ பிரியமானவர்களே, கடவுளுடைய பார்வையில சமம் என்பதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். ஆண் பெரியவன் தான் பெரியவனா என்று சொல்லி ஆண் நினைக்கிற போது, பெண் பெரியவளா என்று நினைக்கிற போது அந்த தான் என்ற எண்ணம், நான் என்ற எண்ணம் வருகிறது. ஈகோ கிரேக்க வார்த்தையில தான் அந்த ஈகோன்ற இங்கிலீஷ் வார்த்தை வந்தது. ஈகோ எய்மி என்ற வார்த்தை. அது ஆண்டவர் மாத்திரமே சொல்ல முடியும். நானே திராட்சை செடி, நானே ஜீவாப்பம், இது போன்ற காரியங்கள். ஆனால் மனுஷராகிய நீயும் நானும் நான் என்று சொல்ல நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. We cannot say that we are invincible. என்னை காட்டிலும் பெரியவர்கள் யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது. வல்லவனுக்கு வல்லவன் வயத்தில் உண்டு. ஆனால் கடவுளை மிஞ்சி இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அவர்தான் he is everything. God is in control. So பிரியமானவர்களே, இங்கே பார்க்கிற போது God made her to be a helper. Ezer என்று சொல்லி அர்த்தம். Ezer என்றால் help என்று சொல்லி அர்த்தம். Help, உதவி அல்லது சகாயர் என்று சொல்லி. So God is often described as a help or helper in the Old Testament as well as in the New Testament. பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற போது ஓசியா தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அவர் நமக்கு சகாயர் என்று சொல்லி இருக்கிறது. எபிரேயர் 13:16 பார்க்கின்ற போது கர்த்தர் எனக்கு சகாயர், அதாவது உதவி செய்பவர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் பிரியமானவர்களே, ஒரு சகாயரை, ஒரு ஹெல்பர் என்று பார்க்கின்ற போது சூட்டபிள் ஹெல்பர் மேட் என்று சொல்லி சொல்லலாம் இல்லையா? she is not a slave. அது நம்ம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். she is not subordinate to man. அதுவும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் எல்லாம் ஈக்குவல் எந்த இதில் சொல்றீங்கன்னா கடவுளை தான் நம்ம கேட்கிறாங்க. கடவுளுடைய பார்வையில் எல்லாம் சமம். ஏனென்றால் பிரியமானவர்களே, அந்த பெண்ணை கடவுள் எடுத்து இது படைத்தார் என்றால் எங்கே எடுத்து படைத்தார் என்றால் அந்த விலா எலும்பை அவனுக்கு அயர்ந்த நித்திரை கொடுத்து அந்த விலா எலும்பு எடுத்தார். The first surgery in the Bible இல்லையா? ஃபர்ஸ்ட் அது மேஜர் சர்ஜரி. அதுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி ஒன்றாக என்ன பண்ணோம்? அனஸ்தீசியா இல்லையா? அனஸ்தீசியா வந்து கரெக்ட் லெவலில் கொடுக்கலன்னா செத்துவோம். அதுலேயே போயிடும், கோமா போயிடும். ஆண்டவர் சகலத்தையும் வரைந்தவர். அவர் எப்படி அதை ஆப்ரேட் பண்ணி அதை எடுத்திருப்பாரு, அந்த இடத்தை சதையினால் மூடினார் என்று சொல்லி நம் 21ஆம் வசனத்தில் பார்க்கலாம். அப்பொழுது தேவனாய் கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலாயங்களில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலாயலுமே மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். தப்பா அழகாட்டி வந்தார், எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்திருந்தார். அப்போ அவன் சொல்லுகிறான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறபடியால், மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மனுஷி. சோ மனுஷன் என்று சொல்லும் பொழுது ஆடம் என்றால் மேன் என்று சொல்லி அர்த்தம். மனுஷன் மேன் என்று பார்க்கின்ற போது ஆதாம் என்றால் அவன் எதிலிருந்து எடுக்கப்பட்டான்? மண்ணில் இருந்து. அதாமா என்று சொல்லி எபிரேய வார்த்தையில் அர்த்தம். சோ இந்த மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட இன்னொரு finished product என்று பார்க்கின்ற போது தான் பெண். So without he there is no she. புரிஞ்சுதுல? எண்ணில் பாதி. So இந்த அளவுல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பிரியமானவர்களே, இதை இன்னும் எப்படி சொல்லலாம்? ஏற்ற துணை என்று சொல்ல எசர் என்ற வார்த்தை, ஹெல்பர் என்று சொல்லி ஏற்ற துணை, ஸ்பெசிபிக்கலி கவுண்டர் பார்ட். ஏற்ற துணை என்று சொல்ற ஒரு கவுண்டர் பார்ட், மை பெட்டர் ஆஃப், என்னில் சிறந்த பாதி. ஏன்னா இதை குறைத்து மதிப்பிட உனக்கும் எனக்கும்
உரிமை இல்லை. ஏனென்றால் எசர் என்று பார்க்கும்போது இட் ரெஃபர்ஸ் டு தி கேரக்டர் ஆஃப் காட். கர்த்தருடைய குணாதிசயத்தை அது வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஏனென்றால் கடவுள் இருவரையும் தன்னுடைய சாயலாக படைத்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1:27 பார்க்கிறோம். So the woman was by no means a lesser creature. அவள் எந்த காரணத்தை கொண்டும் குறைவாய் படைக்கப்பட்டாள், அவள் இவனுடைய இது குறைவானவள் என்று சொல்ல ஆர்கியூ பண்ணால, வாதம் செய்யல, விதாண்டாவாதம் செய்யல. கர்த்தருடைய பார்வையிலே எல்லாரும் சமமா இருக்கிறோம். இதுதான் நீங்க பார்க்கணும். So both Adam and Eve exercised dominion over God's creation என்று சொல்லி 29ஆம் வசனம். So therefore to demean women in their natural design and image is to denigrate God. ஆகவே பெண்ணாக படைக்கப்பட்டவள் ஆணுக்கு நிகரானவள், உயர்ந்தவள், கீழானவள் என்று பதம் பிரித்து பார்க்க அல்ல. அப்படி அவள் குறைவானவள் என்று நினைத்தால் கர்த்தருடைய திட்டத்தை, அவருடைய படைப்பை நாம் இழிவுபடுத்துகிறோம் என்றார். ஆகவே சொல்றார், ஏற்ற துணையை அவர் கொடுத்தார். ஆகவே சந்தோஷமாக அந்த விஷயத்துல கடவுளுக்கு நன்றி சொல்லி போக வேண்டும். பிரியமானவர்களே, மேத்யூ ஹென்றி என்ற ஒரு கர்த்தருடைய தேவதாசன் சொல்கின்ற போது 23ஆம் வசனத்தில் பார்க்கிற போது, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் இருக்கிறாள், இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மனுஷி என்று சொல்கின்ற அந்த காரியத்தை அவர் சொல்கிறார். கடவுள் அவனை, அதாவது மனுஷியை படைக்கின்ற போது கழுத்திலிருந்து ஒரு பொருளை எடுத்து ஒரு 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 அதாவது ஒரு என்ன சொல்லலாம், அதாவது இங்கிருந்து ஒரு விழாவை எடுத்தார், கழுத்திலிருந்து எடுத்திருந்தால் இல்லை தலையிலிருந்து எடுத்து அவர் செய்திருந்தார். ஒருவேளை இவள் அவனை காட்டிலும் பெரியவள் என்று சொல்லி நினைக்கலாம். ஒருவேளை காலில் இருந்து ஏதாவது ஒரு பார்த்து எடுத்து மனுஷியை செய்திருந்தாலும் அவன் இவளை போட்டு மிதிக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க நிறைய குடும்பங்கள்ல செய்யற காரியம் தான். அறியாமையினால, புரிந்து கொள்ளாமையினால மனைவிகளை அடிக்கின்ற ஒரு காரியம், திட்டுகின்ற ஒரு காரியம் நிறைய பேர் செய்யறாங்க, விசுவாசங்கள் கூட செய்யறாங்க. அதோட பெரிய தவறு. கர்த்தர் கொடுத்த பரிசு அவர்கள். அதே போல மனைவிகளும் கணவனும் கர்த்தர் எப்படி திருச்சபைக்கு அவர் தலைவராக இருக்காரோ அவர் திருச்சபை என்பது மணவாட்டி, மனைவியும் அந்த ஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் அந்த மணவாட்டிக்கு தலைவர் யார்? கடவுள். இதற்கு தலை யார்? ஆண்டவர். அதே போல அந்த உறவு தான் தொடர வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் குறிப்பிட்டார். ஆனால் இது கழுத்திலும் இல்லாமல் காலிலும் இல்லாமல் இடுப்பிலே என்று சொல்லுகின்ற போது இல்லையா, she was not made out of his head to rule over him, nor out of his feet to be trampled upon by him, but out of his side, the Belial, to be equal with him, under his arm to be protected, and near his heart to be beloved. இருதயத்தின் பக்கத்தில் என் இருதயத்துக்கு பிரியமானவள் என்று சொல்லி கல்யாணம் பண்ணுறது யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், மனைவி வந்து ரைட் சைடில் வச்சுக்கோமா, லெஃப்ட் சைடில். என் இருதயத்துக்கு பக்கமானவள் கர்த்தர் கொடுத்த பரிசு என்று சொல்லி என்ன பண்ணோம், இப்படிதான் பிடிச்சுக்குவோம் இல்லையா. மனைவி மாதிரி கையை வந்து ரைட்ல பிடிச்சுக்குவாங்க, நம்ம லெஃப்ட்ல. இதெல்லாம் பாருங்க என்ன அழகா கடவுள் படிச்சிருக்கு. இந்த விழா எலும்பு எடுக்கப்படுவது என்னுடைய இருதயத்துக்கு பக்கத்திலே அவள் இருக்க வேண்டும், என்னுடைய பாதுகாப்பிலே நான் அவளை பராமரிக்க வேண்டும், அவளை நான் எல்லா விதத்திலும் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி பிரியமாக அழகான ஒரு காரியத்தை சொல்வதை பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 11:7 சொல்கின்ற போது, ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமையா இருக்கிறாள். யாரு? ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமை. Women is our wife is the honor. So இந்த மகிமையை அது புருஷனுக்கு கொடுக்கிறாள் என்றால் அப்போ மனைவிக்கு என்ன, அதாவது கணவனுக்கு என்ன என்று பார்க்கின்ற போது
கணவன் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறார். எப்படி திருச்சபைக்கு கடவுள் தலைவராக இருக்கிறாரோ, தலையா இருக்கிறாரோ, he is the head as well as the foundation of the church. திருச்சபை என்பது மணவாட்டி. மனைவியும் அந்த மணவாட்டியாக திருச்சபையாக இருக்கிறான். அதற்கு மேலாக ஆட்சி செய்கின்றவர், கீழாகவும் இருந்து பராமரிக்கிறவர் கர்த்தர். அப்போ ஒரு சேஃப் ஆம்ஸ் இல்லையா? மனைவிமார்கள், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் விலையேறப்பட்டவர்கள். அதைத்தான் இந்த நேரத்தில் சொல்ல முடியும். For if man is the head of women, then woman is the crown that honor the head. இல்லையா? கணவன் மனைவிக்கு யார் தலையா இருக்கிறான் என்றால், மனைவி அவனுக்கு கிரீடமா இருக்கிறான். மனுஷனுக்கு தலை பெருசு இல்ல, தலைக்கு மேல வைக்கிற கிரீடம் தான் மகிமை. அப்ப யாரு? அதாவது நீதிமொழிகள் 12:4 படிங்க. குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமா இருக்கிறாள். கடவுள் என்ன அழகா ஒரு காரியத்தையும் அப்படி அலங்கரிக்கிறார். எந்த விதத்திலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்கள் குறைவானவர்கள் என்று சொல்ல முடியாது. நிறைவாய் ஆணையும் பெண்ணையும் படைத்தவர்களை ஆசீர்வதித்து அவர்களை ஒன்றிணைத்தார். எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு இல்லையா? ஒரு பெரிய ஒரு காரியம். ஆகவே தான் இப்பேற்பட்ட இந்த கணவனும் மனைவியும் தன்னுடைய தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு இசைத்திருப்பான். அவர்கள் ஒரே மாம்சமா இருப்பார்கள். இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை இணைத்து அவர்களை பலுகி பெருகும்படி செய்த தெய்வம் அவர்களை கண்காணித்து அவர்களோடு எப்பொழுதும் அந்த பந்தம் உறவு நீங்காமல் இருக்க ஆசீர்வதிக்கின்ற கடவுளை விட்டு இன்றைக்கு இந்த உறவுகள் பிரிந்து போகிறது என்றால், உடல் ஓர் உயிராக இருக்கு. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள் என்று பார்க்கிற போது, கணவன் வேண்டாம் என்று சொல்லி மனைவியோ இல்ல மனைவி வேண்டாம் என்று சொல்லி கணவனும் பிரிந்து போகிறது எந்த விதத்தில் நியாயம்? அது கர்த்தருக்கு விரோதமான காரியம் இல்லையா? ஒருவரை போல் நீதிமன்றம் அனுமதிக்கலாம், மற்றவர்கள் சொல்லலாம் இல்லையா? இந்த முகாந்திரத்தினால டைவர்ஸ் போன விவாகரத்து ஏற்படும். ஆனால் கடவுள் அந்த விஷயத்துல பிரிப்பதற்கு அல்ல. ஆகவே தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காது இருக்க கடவுள். கோர்ட்ல இருக்கிறவங்க ஜட்ஜி வாழ்ந்தது குறிச்சவங்களா கிடையாது. மனுஷன் கடவுளுடைய திட்டம் என்ன? இவர்கள் சேர்ந்து வாழ வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை மீறி போகின்ற போது அங்கே வேதனைகள் ஏற்படுகிறது. குடும்பங்களிலே இப்பேற்பட்ட விரிசல் ஏற்படுகிறது என்றால் சரியாக புரிந்து கொள்ள முடியாததுதான். நான் என்ற எண்ணம், யார் பிரிவில் என்ற ஈகோ, அது அவர்களை ஆளுகிறது. கடவுள் ஆள வேண்டும் என்று சொல்லி நினைக்க வேண்டும். ஆகவேதான் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் கடவுளை நாமத்தினாலே அந்த தாலி கட்டப்படுகிறது. அது ஒரு வேலியாக பாதுகாப்பு இருக்கிறது. முப்பூரி நூல் அறாது. கடவுளை முன்வைத்து அந்த தம்பதியினர் செல்லுகின்ற போது அதுல பிரிவு என்பது ஏற்படாது. நானே பார்த்துக் கொள்ளலாம் என்று எப்பொழுது நினைக்கிறார்களோ அங்கே அது முடிந்து போகிறது. இந்த ஒரு பந்தம் இது புரிந்து கொள்ள முடியாத மிஸ்டீரியஸ் ஒன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதின 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் அதிகாரத்திலிருந்து அவர் தொடர்ச்சியாக இருக்கிறார். இந்த கணவன் மனைவி உறவு என்பது திருச்சபையும் கர்த்தரும் அவருக்கு இருக்கின்றார்கள். ஆகவே இந்த உறவு ஏற்படுத்தின ஏதேனில் இந்த உறவு தொடர்ந்து ஆசீர்வாதமாக நம்முடைய குடும்பங்களிலும் நிலைத்திருக்க கடவுள் தாமையான கட்டம் செய்வாராக. லாபத்துக்கு மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை பலப்படுத்தி காப்பாராக.